ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. டாக்டர் அம்பேத்கரோட முதல் 18 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். அம்பேத்கரின் ஆய்வு பணி அருங்காட்சியக நூலகத்தோடு மட்டும் நின்று விடவில்லை. இந்திய அலுவலக நூலகம், லண்டன் பல்கலை நூலகம் மற்றும் பொருளாதார நூல்களுக்காக புகழ்பெற்றிருந்த லண்டன் நகரில் இருந்த பிற நூலகங்கள் ஆகியவற்றில் பல தொகுதிகளையும் பழைய அறிக்கைகளையும் படித்தார். தன் ஆராய்ச்சிக்காக பெருமளவில் குறிப்புகள் எழுதி கொள்வார். பகற்பொழுதில் மேற்கொண்ட ஈடில்லா இக்கடும் உழைப்பிற்கு பின் மாலையில் திறந்த வெளியில் அரை மணி நேரம் உலாவுவார். இரவு உணவு மீண்டும் அப்பெண்மணியிடம் விடுதியில்தான். கறி சூப், சிறிய பிஸ்கட் துண்டுகள், சிறிய வெண்ணெய், இவைதான் இரவு உணவு. இவ்வாறு இரக்கமற்ற சிக்கனத்துடன் தான் வாழ்ந்த காலத்தை சில ஆண்டுகள் கழித்து நினைவு கூர்ந்து கடுமையான சொற்களால் பிரபாகர் பத்தேயிடம், நான் தங்கியிருந்த விடுதியின் சொந்தக்கார பெண் கொடுமையானவள், அவள் எப்போதுதான் சாவாளோ என்று எண்ணுவேன், கண்டிப்பாக அவள் நரகத்துக்கு தான் போயிருப்பாள் என்று கூறினார். இரவு உணவு முடிந்த பின் தங்கியிருந்த இடத்தில் படிப்பதன் 2வது சுற்று தொடங்கும். இரவு 10 மணி அளவில் வயிற்று பசித்தி மேலெழுந்து மூளையின் அறிவு பசியை ஒடுக்கிவிடும். பசி வயிற்றை பிசைய அம்பேத்கர் துடித்து துன்புறுவார். கடும் பசியால் கனன்று துடிப்பார். அவருக்கு பழக்கமாயிருந்த இந்தியர் ஒருவர் பப்படம் ஒரு கட்டு கொடுத்திருந்தார். இந்த பப்படத்தை பொரித்து தின்பதற்காக வாணல் ஒன்று வாங்கினார். 4 பப்படம் சுற்று தின்று தேநீர் குடித்து தன் பெரும் பசியை ஓரளவுக்கு தணித்துக் கொள்வார். மீண்டும் இடைவிடாத படிப்பு தொடரும். அது விடியற்காலை வரை நீளும். அம்பேத்கர் அறை நண்பர் அஸ்னாட்கர் இனிய ஆழ்ந்த தூக்கத்திற்கு பின் இடையில் தற்செயலாக கண்விழித்து பார்க்கும் பொழுது அம்பேத்கர் இன்னும் ஆழ்ந்து படித்து கொண்டிருப்பதைக் கண்டு அவர்பால் கழிவிரக்கம் கொண்டு படுத்து உறங்குங்கள் என்று அன்புடன் கூறுவார். வறுமையும் நேர நெருக்கடியும் மிக விரைவில் படிப்பை முடித்திட வேண்டும் என்று என்னை முடுக்குவிக்கின்றன. எனவேதான் வேட்டை நாய் போன்று இந்த விடாப்பிடியாக இந்த இடையூறாத படிப்பு என்று அமைதியாக அந்த பேரறிஞர் விடை பகிர்வார். அவ்வப்போது அவருடைய நண்பர் நவல் பத்தேனாவின் உதவியை நாடினார். அவரும் விழுமிய வகையில் உதவி வந்தார். என் பணத்தேவைக்காக உங்களை தொலை தருகிறேன் என்று என் உள்ளம் நெய்ந்து வருந்துகிறது. இதை நீங்கள் நம்புவீர்கள் என்று எண்ணுகிறேன். என் பொருட்டு நீங்கள் ஏற்கின்ற துன்பங்களை மிக நெருங்கிய நண்பன் கூட தாங்கிக் கொள்ள மாட்டான் என்பதை உணர்கின்றேன். தொடர்ந்து ஏதாவது ஒரு உதவியை உங்களிடம் நான் கேட்டுக்கொண்டே இருப்பது உங்கள் முதுகை முறித்து எனக்குள்ள ஒரே ஆருயிர் நண்பரான உங்களை என்னிடமிருந்து பிரித்து விடாது என்று நம்புகிறேன் என்று ஒருமுறை பத்தேனாவிற்கு மனம் நெகிழ்ந்து மடல் எழுதினார். செருமானிய நாணயத்தின் மதிப்பு உயர்வது போல் இருப்பதால் முன்னதாகவே ஓரளவு வாங்கி வைத்துக் கொள்வதற்காக 2000 அனுப்புமாறு பத்தேனாவிற்கு வலியுறுத்தி ஒரு மடல் எழுதினார். ஏழை சிறுவனாக வாழ்வில் அடியெடுத்து வைத்து மிக சிறந்த மனிதனாக உயர்ந்த பெஞ்சமின் பிராங்கலின் வாழ்வில் வெற்றி என்பது கடும் உழைப்பு, சிக்கனம் ஆகிய 2ஐ பொறுத்துதான் உள்ளது என்று கூறியுள்ளார். மாதத்திற்கு 8 பவுண்டுகள் என்று சிறிய தொகைக்குள் தன் தேவைகளை சுருக்கி கொண்டு மிகவும் சிக்கனமாக அம்பேத்கர் வாழ்ந்தார். உடலால் உள்ளத்தால் தெளிந்த அறிவினராய் விளங்கினார். உடைகளுக்காக பணத்தை செலவிட மாட்டார். அரிதாகவே போக்குவரத்திற்காக பணம் செலவிடுவார். பெருநகரில் பல இடங்களுக்கும் அலைந்து உழைந்து நடந்தே செல்வார். உணவு விடுதிகள், விருந்துகள், இன்ப சுற்றுலா, திரையரங்குகள் இவை அவர் அறியாதவை. இதை நாடி செல்ல பணமோ நேரமோ அவருக்கு இருந்ததில்லை. ஒருவர் எவ்வாறு தன் எதிர்காலத்தையும் தனித்தன்மையான சிறப்பியல்புகளையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் சுட சுட ஒளிரும் பொன் போல் அடுத்தடுத்து வரும் இடுங்கண்கள் ஒருவரிடம் புதைந்துள்ள ஆற்றலை எவ்வாறு தட்டி எழுப்புகின்றன என்பதற்கும் எடுத்துக்காட்டாக அம்பேத்கரின் வாழ்க்கையைப் போல வரலாற்றில் மிக சிலருடைய வாழ்க்கை மட்டுமே விளங்குகின்றன. மணிக்கணக்கில் கடும் உழைப்பு, கொடு நுண்மங்களை தாங்குதல், உயர் சிந்தனை ஆகியவை மட்டுமே உலக வரலாற்றில் உயர்ந்த மனிதர்களுக்கு வெற்றியை ஈட்டி தந்துள்ளன. கல்வியில் சிறப்புற வேண்டும் என்று அம்பேத்கர் போராடி கொண்டிருந்த போதிலும் தன் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்துவிடவில்லை. செயலை நோக்கிய சிறந்த மனிதர்களின் வளர்ச்சி இயக்குகிறது. அதனுடைய மகிழ்ச்சியில் மயங்குவது இல்லை. லண்டன் சென்ற பின் இந்திய அரசு செயலாளராக இருந்த மாண்டேகுவையும் அப்போது லண்டன் வந்திருந்த வித்தல்பாய் பட்டேலையும் சந்தித்து இந்தியாவில் உள்ள தீண்டப்படாதவர்களின் துயரங்களை பற்றி அவர்களுடன் பேசினார். இந்தியாவில் இருந்து நெடுந்தொலைவில் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த போதிலும் இந்தியாவில் தீண்டப்படாதவர்களின் உயர்வுக்காக உழைத்து கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட வகுப்பு கழகத்தின் கிளைகளின் செயல்பாடுகளை பற்றி சரியாக அறிந்து கொண்டிருந்தார். தீண்டாமைக்கு எதிராக போரில் 20 ஆண்டுகளுக்கு மேல் தனக்கு இணையற்ற தோழராய் விளங்கிய ஏசியன் சிவ தாக்கர் வழியாக லண்டனில் இருந்தவாறே இயக்கத்தை சரியான பாதையில் நடத்துவது பற்றி
நெறிப்படுத்தி கொண்டிருந்தார். ஊமைகளின் தலைவன் இதழ் வெளிவருவது பற்றி அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். இந்த இதழ் வெளிவராத இயலாத நிலை ஏற்பட்ட போதெல்லாம் கவலைப்பட்டார். இப்பத்திரிகையை நிறுவியவன் என்ற தன்மையில் என்னால் இதிலிருந்து ஒதுங்கி இருக்க முடியவில்லை என்று ஒரு கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தருமா இல்லையா, நாம் பணிகளில் மற்றவர்கள் பாராட்டுவார்களா இல்லையா என்றெல்லாம் கவலைப்படாமல் கடமையை கட்டாயம் செய்திடல் வேண்டும். விழுமிய குறிக்கோளில் ஒருவன் கொண்டிருந்த மெய்யான ஈடுபாடும் திறமையை நிரூபிக்கப்படும் போது அவனுடைய எதிரிகள் கூட அவனை மதிப்பார்கள் என்று எழுதியுள்ளார். புகழ் பெற வேண்டும் என்று விளைவது தவறில்லை. ஆனால் புகழ் கிடைக்கவில்லை என்பதற்காக மனம் தளர்ந்து உன் போராட்டத்தை கைவிட்டு விடாதே. நன்றி கெட்டவர்களால் நீ ஒதுக்கப்பட்டாலும் உனக்குரிய சிறப்பு மறுக்கப்பட்டாலும் திருப்பி தாக்கும் உன் போர்க்குணத்தை நழுவ விடாதே என்றெல்லாம் வேறொரு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பின்னொரு முறை அவருடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக கூறுகிறார். ஊமைகளின் தலைவன் இதழின் புத்தாண்டு ஆசிரிய உரையில் அதன் ஆசிரியர் தற்புகழ்ச்சிக்காக தன்னை பற்றி மட்டுமே எழுதி கொண்டார். ஆனால் அதன் நிறுவனரான அம்பேத்கரை பற்றி குறிப்பிடவில்லை. இவ்வாறு இருந்த போதிலும் இப்பத்திரிகை தீண்டப்படாதவர்களுக்காக இயங்குகிறது, தொண்டு செய்கிறது, இது மனநிறைவு தருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தீண்டப்படாதவர்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு உட்சாதிகளும் ஒன்றிணைய வேண்டியதன் முதன்மையை பற்றி ஒவ்வொரு கடிதத்திலும் வலியுறுத்தி வந்தார். இவ்வாறு ஒன்றுபற்று முயன்றாலும் பிரச்சனைகளை தீர்த்திட நீண்ட காலமாகும் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டுள்ளார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.